ஏன் என் வாழ்க்கை முன்னேறவே இல்ல? ஏன் மனசுக்கு நிம்மதி இல்ல? நிறைய நேரம் இதுக்கு காரணம் விதி இல்ல, நாமே தெரிஞ்சும் செய்யும் சில தவறுகள். ஆன்மீகத்துல ஒரு உண்மை இருக்கு. கடவுள் நமக்கு எப்போதும் அறிகுறிகள் காட்டுவார்கள். ஆனா நாம அதை கவனிக்காம அதே தவிர ரிப்பீட் பண்ணிட்டே இருப்போம். பிறகு வாழ்க்கை மெதுவா சோர்ந்து போக ஆரம்பிக்கும். இப்போ நிறைய பேர் சந்தோஷமா வாழ்றதுக்காக இல்ல, மத்தவங்க இம்ப்ரெஸ் ஆகணும்னு வாழ்றாங்க. சம்பளம் குறைவு, ஆனா செலவு அதிகம். இஎம்ஐல போன் வாங்குவாங்க, கடன்ல பைக் வாங்குவாங்க, ரெஸ்டாரண்ட்க்கு போய் போட்டோ அப்லோட் பண்ணுவாங்க. ஆனா வீட்டுக்கு வந்ததும் அக்கவுண்ட் பேலன்ஸ் பார்த்து டென்ஷன் ஆகிடுவாங்க. சில பேர் பேரண்ட்ஸ் கஷ்டப்படுறதையும் இக்னோர் பண்ணி வெளியில நான் செட்டில் ஆயிட்டேன்னு ஆக்ட் பண்றாங்க. ஆன்மீகத்துல சொல்லுவாங்க, அமைதி இல்லாத செல்வம் உண்மையான செல்வமே இல்ல. கடவுள் நம்ம ஆடம்பரமா வாழ சொல்லல, அமைதியா வாழ சொல்லிருக்காங்க. சிலர் ஆரம்பத்துல ரொம்ப நல்லவர்களா தெரிவாங்க, சிரிக்க வைப்பாங்க, சுற்ற வைப்பாங்க. ஆனா கொஞ்ச நாள்ல நம்ம பீஸ், டிசிப்ளின், ஃபியூச்சர் எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க. ஒருத்தன் தினமும் தவறான பழக்கத்துக்கு கூப்பிடுவான். ஒரு தடவை தான் சொல்லுவான். ஆனா அந்த ஒரு தடவை தான் நிறைய பேரோட வாழ்க்கையை இருளாக்கி இருக்கு. சில ஃப்ரெண்ட்ஸ் உங்க சக்சஸை கிளாப் பண்ண மாட்டாங்க, ஆனா உங்க ஃபெயிலியரை குவைட்லி என்ஜாய் பண்ணுவாங்க. விஷம் கண்ணாடி கிளாஸ்ல இருந்தா என்ன, தங்க கப்ல இருந்தா என்ன, விஷம் தான். அதே மாதிரி சில மனிதர்கள் வெளியில நல்லவர்களா தெரிந்தாலும் அவர்களோட எனர்ஜி நம்ம வாழ்க்கையை மெதுவா கீழே இழுக்கும். ஆன்மீகத்துல அதனாலதான் நல்ல சுற்றம் முக்கியம் சொல்றாங்க. சில ரிலேஷன்ஷிப்ல நீங்க மட்டும் தான் எஃபர்ட் போடுவீங்க, நீங்க தான் ஃபர்ஸ்ட் மெசேஜ், நீங்க தான் கால், நீங்க தான் கேர். நீங்க இல்லனா அந்த ரிலேஷன்ஷிப் மூவ் ஆகவே ஆகாது. பர்த்டே வந்தா நீங்க மட்டும் விஷ் பண்ணுவீங்க, உங்க பர்த்டேக்கு பிஸின்னு டிசப்பியர் ஆகிடுவாங்க. இது அன்பு இல்ல, இது செல்ஃப் ரெஸ்பெக்டை ஸ்லோலி இழக்கிற நிலை. உங்களை உண்மையா வேல்யூ பண்றவங்க உங்களை கன்ஃபியூஸ் பண்ண மாட்டாங்க, கடவுள் கூட நம்ம ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்க நாம ஏன் நம்ம மதிப்பை மறந்து யாரிடமாவது அன்பை பிச்சை கேட்கணும்? சிலர் கடந்த காலத்தையே நினைச்சு வாழ்க்கைய வீணாக்குறாங்க. அவன் என்னை விட்டுட்டு போனான், அந்த வாய்ப்பு மிஸ் ஆயிடுச்சு, நான் அப்போ அப்படி பண்ணியிருக்கணும். இப்படி பாஸ்டை தினமும் ரீப்ளே பண்ணிட்டு இருந்தா இப்போ இருக்கிற வாழ்க்கையும் ஸ்பாயில் பண்ணிடுவோம். சிலர் நம்ம வாழ்க்கையை விட்டு போறது பனிஷ்மெண்ட் இல்ல, ப்ரொடெக்ஷன். சில கதவுகளை கடவுள் மூடுறது நம்ம இன்னும் நல்ல இடத்துக்கு கூட்டிட்டு போகத்தான். இன்னொரு மிகப்பெரிய ட்ராப் கம்ஃபர்ட் ஜோன். இங்க சேஃபா இருக்கேன், ரிஸ்க் வேண்டாம், இது போதும், இப்படி சொல்லிக்கிட்டே இயர்ஸ் போயிடும். ஆனா வித மண்ணுக்குள் உடையாம மரமா வளர முடியாது. அதே மாதிரி மனுஷன் கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணாம வளர முடியாது. கம்ஃபர்ட் ஜோன் ஒரு அழகான இடம்தான், ஆனா அங்க growth இருக்காது. ஆன்மீகத்துல கடவுள் நம்ம கம்ஃபர்டபிளா மட்டும் வைக்க மாட்டாங்க, ஸ்ட்ராங்கா மாற்றுவாங்க. அதனாலதான் சில பிரிவுகள், சில தோல்விகள், சில கண்ணீர்கள் நம்ம உடைக்க வரல, உண்மையான நம்மை உருவாக்க வருது. அதனால இனிமேல் உங்களை சோர்வடைய வைக்கும் பழக்கத்தையும், உங்களை பின்னாடி இழுக்கும் மனிதர்களையும், உங்களை வளர விடாத பயத்தையும் விட்டுட்டு முன்னாடி போங்க. ஏன்னா வாழ்க்கை மாறணும்னா முதல்ல நம்ம மனசும் மாறணும்.